ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஸ்டோரி டைம். நம்ம இன்னைக்கு ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். ஒரு ஆமை காட்டில் நடந்து போயிட்டுருக்கும் போது ஒரு காண்டாமிருகத்தை பார்த்துச்சு. காண்டாமிருகம் ஆமைக்கிட்ட, இவ்வளோ சின்னதாக இருந்துட்டு என் வழியில் வரியா, ஒரு மிதி மிதிச்சா நசுங்கி போயிடுவ அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த ஆமை, நீ பலசாலின்னு நினச்சிட்டு இருக்கியா, அப்போனா நாளைக்கு நம்ம கயிறு இழுக்கிற பந்தயம் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த காண்டாமிருகம் சரி அப்படின்னு சொல்லுச்சு. ஆமை நீர் யானைக்கிட்ட போய், உனக்கு எவ்வளோ பலம் இருக்கோ அதே அளவுக்கு பலம் என்கிட்டயும் இருக்குது அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு நீர் யானை, எப்படி அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த ஆமை, அப்போனா நாம் நாளைக்கு ஒரு கயிறு இழுக்கிற பந்தயம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு நீர் யானை சரி அப்படின்னு சொல்லுச்சு. அடுத்த நாள் மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற காண்டாமிருகத்துக்கிட்ட கயிறை கொடுத்து, நீ மலைக்கு இந்த பக்கத்துலேருந்து கயிறு இல்லை, நான் மலைக்கு அந்த பக்கத்துலேருந்து கயிறு இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் மலைக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற நீர் யானைக்கிட்ட போய் கயிறை கொடுத்துச்சு. நீ மலைக்கு இந்த பக்கத்துலேருந்து இல்லை, நான் மலைக்கு அந்த பக்கத்துலேருந்து இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லுச்சு. இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் இப்படி சொல்லிட்டு ஆமை மலைக்கு நடுவுலையே நின்றுக்குச்சு. இந்த பக்கம் காண்டாமிருகமும் அந்த பக்கம் நீர் யானையும் கஷ்டப்பட்டு கயிறை இழுத்துட்டு இருந்துச்சு. காண்டாமிருகம் சோர்வடைஞ்சு கயிறை விட்டுட்டு கீழே விழுந்துடுச்சு. ஜெயிச்சிட்டோன்னு தெரிஞ்ச நீர் யானையும் கயிறை விட்டுட்டு கீழே விழுந்தது. ஆமாம் காண்டாமிருகத்துக்கிட்ட போய், பாத்தியா நான் தான் உன்னை விட பலசாலி அப்படின்னு சொல்லிச்சு. காண்டாமிருகமும் அதை ஒத்துக்குச்சு. ஆமாம் நீர் யானைக்கிட்ட போய், பாத்தியா நீனே என்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு தோக்கடிச்ச, உனக்கும் எனக்கும் சரி சமமான பலம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. கதையின் பொருள்: யாரையும் உருவத்தை வைத்து இடை போடாதே, புத்திசாலித்தனமாக யோசித்து செயல்பட வேண்டும். நன்றி. தூக்கம் உங்கள் கண்களை தள்ளுவட்டும்.